ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் திரும்பி பண்ண போகிறேன். அதுதான் அழகான கதைகள் சொல்கிறது அண்ட் அழகான கதைகள் கேட்குறது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லவ் ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த டைமும் என்னோடய 5வது கதை. ஒரு 4 வருடங்கள் கழித்து இந்த கதையை நான் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்போ அடுத்த லவ் ஸ்டோரி வரும், எப்போ அடுத்த லவ் ஸ்டோரி வரும்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் இது. அண்ட் எல்லா கதைகளையும் போல் இந்த கதையோட ஹீரோயின் வேற யாரும் இல்லை, இதை கேட்டுட்டு இருக்க நீங்கள் தான். அண்ட் இந்த கதையோட ஹீரோயினோட பேர் சத்யபிரியா. ஸோ சத்யா, நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். ஏய், என்னடி வேணும் அவளுக்கு? ஒழுங்காக வேலைக்கு போச்சுன்னா வேலைக்கு போக மாட்டாளாமா? 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறாள். அப்புறம் என்ன, ஒரு நாளைக்கு கூலி 50 ரூபா வரும். போய் ஒழுங்காக வேலைக்கு போக சொல்ல அவளை. எதுக்குங்க, எதுக்கு? இது வரைக்கும் என் சம்பாதத்தில் குடிச்சது பத்தாமல் இப்போ உங்கள் மக சம்பாதத்தில் வேலை குடிக்கணுமா? அவள் நல்லா படிக்கிறாங்க, எப்படியோ 12வது வகுப்புலேயே நல்ல மார்க் எடுத்திருக்கிறா. அவளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேடம் எல்லாம் சொல்கிறாங்க. அவள் படிக்கட்டுமேங்க. ஏய், அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுடி. வேலைக்கு போக சொல்லு, ஒரு 2-3 வருஷம், அப்புறம் நானே நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன். என்ன, ஊரை விட்டெல்லாம் அனுப்ப முடியாத பிள்ளைய, சரியா? உங்களுக்கு ஊரை விட்டு அனுப்ப மனசு இல்லையா? இல்லை தண்ணி அடிக்க காசு கம்மியாயிடுமேன்னு யோசிக்கிறீங்களா? ஏய், என்னடி நீ மாற்றி மாற்றி பேசின்னு இருக்க? நான் சொன்னது தான், இதுக்கப்புறம்லாம் எதிர்பேச்சு கிடையாது. அவள் நாளையிலேருந்து வேலைக்கு போகிறா, சரியா? போ. உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் இருக்க அந்த கான்வர்சேஷனை நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்து கேட்குறீங்க. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் படிப்பு, உங்களுக்கு ரொம்ப நல்லா வர ஒரு விஷயமும் படிப்பு. பட் அது இனிமேல் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. வாழ்க்கை அடுத்து எப்படியா இருக்க போகுது, அடுத்து லைஃப் எப்படி இருக்க போகுதுங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. உங்கள் அப்பா பயங்கரமாக குடிப்பார், ரொம்ப வருஷமாக குடிப்பார். அண்ட் அதனால் சின்ன வயசுலேருந்து நீங்கள் நிறையா கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, உங்கள் தங்கச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ட்ராமா, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை நீங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கீங்க. இந்த 17 வயசு 18 வயசு ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் இப்போது உங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நீங்கள் படிக்க வேண்டாம், நீங்கள் வேலைக்கு தான் போகணும், அந்த காசு அவருக்கு தான் தரணும்னு சொல்லிட்டு. உங்கள் அம்மானால என்ன பண்ண முடியும்? உங்கள் அம்மா இப்போ உங்களை நோக்கி மெதுவாக நடந்து வராங்க. எப்படியும் அப்பா சொல்கிறதா அம்மா சொல்லுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அம்மாவுக்கு அப்பா மீறி பேசுகிறக்கெல்லாம் தைரியம் கிடையாது, எனக்குமே இருந்ததும் கிடையாது. ஏய் சத்யா, நான் எவ்வளவோ பேசிட்டேன்டி. உங்கள் அப்பா உன்னை மெட்ராஸுக்கு விடுற மாதிரி தெரியல. ஆனால் இந்த ஒரு தடவை நான் சொல்கிறேன், நீ போடி, நீ போ, என்னவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க காதில் இருக்க திருகாணி, கழுத்தில் போட்டிருக்க செயின், நகையெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, எப்போவுமே அம்மா அப்பா சொல்கிறது தானே கேட்பாங்க, என்ன பண்ணுறாங்க, நம்மளை போக சொல்கிறாங்க அப்படின்னு தோணுது. அதுவும் உங்கள் கை காலில் இருக்கிறதெல்லாம் கழட்டிகிட்டு இருக்காங்க, வளையெல்லாம் கழட்டுறாங்க, தோடெல்லாம் கழட்டுறாங்கங்கும்போது உங்கள் கையில் அதை கொடுத்தோட தான் போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அம்மா என்ன பண்ணுற நீ, அதெல்லாம் கழட்டாதம்மா, சொன்னா கேளுமா, நீ வெய்மா, நான் இங்கேயே இருக்கேம்மா, உன்னை விட்டுட்டு நான் எங்கே போகிறது? இந்த மனுஷனை நம்பி விட்டு போனால் உன்னை உயிரோட விட்டு வச்சிருப்பாரான்னு கூட எனக்கு தெரியாதுமா. தங்கச்சி வேற இருக்காம்மா, நான் கூட அடியெல்லாம் கொஞ்சம் தாங்கிப்பேன், அவள் தாங்க மாட்டாமா. சொன்னா கேளுமா, நான் இங்கேயே இருந்துடுறேம்மா. ஏ சத்யா, சொன்னா கேளுடி, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காது. என்னோட வாழ்க்கை தான் காலம் ஃபுல்லாக அடுப்பங்கரையிலையும் உங்கள் அப்பனோட குடியிலையும் கெட்டு போச்சு. நீயாவது வெளியே வாடி, இந்த ஊரை விட்டு வெளில போடி, எங்காவது தூரமாக போடி, போயிட்டு நல்லா படிடி. நீ நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எப்பாவது ஒரு கடிதாசி போடுறி, எனக்கு அதுவே போதும்டி, நீ பட்டணத்துக்கே போயிடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கும் அந்த மொமெண்ட்டில் என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு ஸ்பார்க்கு தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எப்படி நாளை காலேஜ் போய் சேர போகிறது கிடையாது, நாம் சென்னை போக போகிறது கிடையாது, இதே ஊரில் தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்த நீங்கள், ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குது வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கு. அண்ட் இந்த சான்ஸ் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காமல் அம்மா கொடுக்குற அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வேகமாக உங்கள் ரூமுக்கு போயிட்டு கையில் கிடைக்கிற ஒரு 5-6 துணியையும் உங்களோட புத்தகங்களையும் மட்டும் எடுத்துட்டு வேகமாக உங்கள் வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே வீட்டை விட்டு போகிறப்ப அவசரத்தில் உங்களோட முருகர் சாமியை ஒரு டைம் பார்த்துட்டு லைட்டாக அவர்கிட்ட கும்பிட்டுட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க கேலண்டர்லேயும் டேட்டை பார்த்துட்டு போகிறீங்க. ஜூலை 21, 2001 அப்படின்னு இருக்கு. அண்ட் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க. நல்ல வேலை உங்கள் அப்பா நல்லா போதையில் இருக்கனால நீங்கள் போகிறதையும் அவர் கவனிக்கலை. அண்ட் அடுத்த நாள் என்னவா இருந்தாலும் அம்மா எப்படியும் சமாளிச்சிருவாங்கன்னு ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை, நீங்கள் பாட்டுக்கு வேகமாக போக ஆரம்பிச்சிடுறீங்க.
நம்ம வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டும் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்தே போயிடுறீங்க. ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு தோணுது உங்கள் கையில் காசே இல்லை, கையில் இருக்கிறது எல்லாமே வந்து நகை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இப்போ நம்ம எப்படி டிக்கெட் எடுக்கிறது, எப்படி நம்ம இங்கேருந்து போகிறது, நைட்டு வேறு மணி ஒரு 9:30-10 மணி போல் இருக்கே, நம்ம இந்த நேரத்தில் போய் அடகு கடைக்கும் போக முடியாது, இன்னும் ரயில் வர்றதுக்கும் 5-10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் மறுபடியும் உங்களுக்கு ஏதோ ஒரு தைரியம், சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்மக்கிட்ட டிக்கெட் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் ட்ரெயின் ஏறுவோம், கேட்டாங்கன்னா கையில் இருக்கிறத கொடுத்து எப்படியாவது சமாளிச்சிடலாம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் அங்கே நின்றுட்டுருக்க ரயிலில் ஏறிடுறீங்க. தஞ்சாவூர் டு சென்னை அப்படின்னு போட்டிருக்கு அந்த ட்ரெயினில். கண்டிப்பாக இந்த ட்ரெயின் சென்னை போகும், நம்ம நாளைக்கு போயிட்டு எப்படியாவது காலேஜ் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட நிறைய பயங்களோட அந்த ட்ரெயினில் ஏறுறீங்க. ஆனால் ட்ரெயினில் ஏறின உடனே ரெஸ்ட் ரூம் கிட்ட உட்காந்து 2 பேர் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க, மறுபடியும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பசங்க மேலே நம்பிக்கை இல்லை, அதுவும் ஒரு ஏஜுக்கு மேலே இருக்க பசங்க மேலே நம்பிக்கையே இல்லை. இதுலேருந்தெல்லாம் வெளில வரணுன்ட்டு தான் நீங்கள் இந்த ஊரை விட்டே போகிறீங்க. ஆனால் இப்போயும் நீங்கள் பார்க்குற முதல் விஷயம் மதுபானம் தான். என்னடா இந்த பசங்க இப்படி இருக்காங்க, என்னடா இந்த ஊர் இப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்படியே மூக்கை பொத்திட்டு அப்படியே தலையை திருப்பிட்டு வேகமாக உள்ளே போகிறீங்க. ட்ரெயின் வந்து ஓரளவுக்கு காலியாக தான் இருக்குது, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஒரு 4-5 சீட்டு தள்ளி ஒரு பக்கம் 3 பேர் உட்கார்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் ஒருத்தர் உட்கார்ற மாதிரியும் ஒரு இருக்கை இருக்குது. சரி, நம்ம 3-4 பேர் உட்கார்ற இருக்க வேண்டாம், இந்த தனியாக இருக்க இருக்கையில் நம்ம உட்காந்துக்கலாம், தனியாக நம்ம பீஸ்ஃபுல்லாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த இருக்கையில் உட்காந்துடுறீங்க. அண்ட் நீங்கள் உட்கார்ந்த ஒரு 5 நிமிஷத்துலேயே ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சிருது. ட்ரெயின் அப்படியே மெதுவாக கிளம்புது. டிக்கெட் எடுக்கலை, நம்ம ஃபிசிக்கலாக ரெடி இல்லை, மென்டலாக ரெடி இல்லை, பட் எதை பற்றியும் நீங்கள் ஒரி பண்ணல. எப்படியாவது இந்த ஊரை விட்டு போயிடணும், எப்படியாவது நல்லா படித்து திரும்பி இந்த ஊருக்கு வரணும், அப்புறம் உங்கள் அம்மாவையும் தங்கச்சியை மட்டும் திருப்பி கூப்பிட்டு போயிடணும் உங்கள் கூட, அது மட்டும் தான் உங்களோட ஆசையாக இருக்குது. அப்படியே ட்ரெயின் நகரும் போது ஜன்னல் ஓரத்துலேருந்து அந்த அழகான தென்றல் உங்கள் மேலே வந்து வீசுது. லைட்டாக நிலா வெளிச்சம் ரயிலுக்குள்ளே வந்து விழுது. நட்சத்திரங்களை பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் ஊரில் இருக்க மரங்கள்லாம் அப்படி பின்னாடி போகுது. தஞ்சாவூர் அப்படின்னு போட்டிருக்க அந்த ஊரோட போர்டை தாண்டி உங்கள் ரயில் கடந்து போகுது. திருப்பி நீங்கள் எப்போ தஞ்சாவூருக்கு வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நிறையா விஷயங்கள் உங்கள் மைண்டில் வந்து போகுது. பட் இருந்தாலும் இந்த ஃபீல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் இவ்வளோ தைரியமான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நாளைக்கு எப்படி இருக்க போகுது, இந்த இரவு எப்படி இருக்க போகுது, எதுவுமே உங்களுக்கு தெரியல. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணுது உங்களுக்கு, கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு லைஃப்பில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஒரு 5-10 நிமிஷம் போனதுக்கப்புறம் திடீர்னு உங்களுக்கு ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தர் வந்து உட்காடுறாங்க. நீங்கள் அவங்க யாருன்னு சொல்லிட்டு தலை நிமிர்ந்தெல்லாம் பார்க்கல, பட் அந்த உருவத்தை வச்சு அது ஒரு பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. அண்ட் உங்களுக்கு தான் பசங்கனாலே பிடிக்காதே, ஏன் இவன் இங்கே வந்து உட்காடுறான், பக்கத்தில் இடது பக்கம்லாம் அவ்வளோ இடம் இருக்குது, கண்டிப்பாக வேணும்னே தான் வந்து உட்காருவான் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. சே, ஏன்டா அந்த பசங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. பட் அந்த பையனை பற்றி நீங்கள் பெருசாக கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஜன்னல் ஓரத்தில் வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. உங்களோட பையெல்லாம் ஒரு டைம் எடுத்து பார்க்குறீங்க. துணிமணியெல்லாம் கரெக்டாக எடுத்துருக்கமா, சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக எடுத்துருக்கமா, புத்தகங்கள்லாம் கரெக்டாக எடுத்துருக்கமான்னு பார்க்குறீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு உங்கள் மேலே ஒரு கை வந்து படுது. ஏமா டிக்கெட் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்படியே ஒரு செகண்ட் நீங்கள் செம்மையாக ஷாக் ஆகிடுறீங்க. ஐயோ, நம்மக்கிட்ட டிக்கெட் கேட்க மாட்டாங்க, இந்த ரயிலில் அவ்வளோ டிக்கெட் செக்கர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்களே, நாமளும் ஏதோ நம்பிக்கையில் ஏறி இருக்கோம், நம்ம கையில் காசும் இல்லை டிக்கெட்டும் இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் பேக்லேயும் ஏதோ தேடுற மாதிரி நடிக்கிறீங்க. ஏமா ஒயிட் சுடிதார் உன்னதாம்மா, எங்கே டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குரல் கேட்குது. நீங்கள் இன்னும் ஒரு சில வினாடிகள் பேகுக்குள்ளேயே ஏதோ தேடுற மாதிரி தேடிட்டு ஒரு தயக்கத்தோட மெதுவாக தலையை நிமிடுறீங்க. உங்கள் உடம்பெல்லாம் லைட்டாக நடுங்க ஆரம்பிக்குது. என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம ட்ரெயின் விட்டு இறங்க சொல்லிடுவாங்களா, இறங்கி திரும்பி இந்நேரத்துக்கு எப்படி வீட்டுக்கு போகிறது, டிக்கெட் இல்லைன்னு சொல்ல முடியுமா, கையில் இருக்க தோடை கொடுக்கலாமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. சார் ஆக்சுவலாக என் கையில் காசு, சார் இந்தாங்க டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் இருக்க பையன் வந்து டிக்கெட்டை நீட்டுறான். நீ யாரா இவன், ஆல்ரெடி என் பக்கத்தில் உட்காந்து இரிட்டேட் பண்ணிட்டுருக்கான், இப்போ நானே கஷ்டப்பட்டு இந்த டிடிஆர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இப்போ அவனோட டிக்கெட் கொடுக்கலன்னு யாராவது அழுதாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஏன்பா நீ தான் ஆல்ரெடி டிக்கெட் கொடுத்துட்டியே, இப்போ எதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் டிக்கெட் நீட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடிஆர் கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், என்னது இந்த பையன் ஆல்ரெடி டிக்கெட் கொடுத்துட்டானா, அப்புறம் எதுக்கு மறுபடியும் அவன் டிக்கெட் நீட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது.
சரிம்மா உன்னோட டிக்கெட்டை கொடு அப்படின்னு நீங்கள் மறுபடியும் அவர் சொல்கிறாரு. சார் அதான் சார் காசு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க, அதுக்குள்ளே சார் இதுதான் சார் அந்த பொண்ணோட டிக்கெட்டு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போகிறோம் சென்னைக்கு அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, நமக்கு இந்த பையன் யாருன்னே தெரியாது, எதுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்கார்ந்தான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இவன் என்ன நமக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் நீட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. அதுவும் இந்த டைமில் எப்படி இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி எப்படி இவன் கையில் இந்த டிக்கெட் இருக்குது, எப்படி இவன்கிட்ட 2 டிக்கெட் இருக்குது, எதுவுமே உங்களுக்கு புரியல. டிடிஆரோ அந்த டிக்கெட்டை வாங்கி அதில் ஒரு சைன் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு திருப்பி அந்த பாயிண்ட்டே கொடுத்துட்றாரு. ஏமா இதை முதலே சொல்ல வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு அந்த திணறிட்டு இருக்க, போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த சீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ உங்களுக்கு அந்த பையனை பார்க்கலாமா வேண்டாமா, அந்த பையனுக்கு நன்றி சொல்லலாமா வேண்டாமா, அந்த பையன்கிட்ட பேசலாமா வேண்டாமா அப்படின்லாம் எண்ணங்கள் வருது. இருந்தாலும் உங்களுக்கு தான் பசங்க மேலே நம்பிக்கையே இல்லையே, எதுக்கு தேவையில்லாத ஒரு பையன்லாம் பேசிட்டு அவன் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கான் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பையனோட மூஞ்ச கூட சரியாக பார்க்காம மறுபடியும் ஜன்னலையே பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த நிலா நட்சத்திரங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே அந்த நிலா நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்போது உங்களோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. நீங்கள் உங்கள் தங்கச்சி கூட விளையாட ஞாபகங்கள், நீங்கள் உங்கள் அம்மா தங்கச்சி எல்லாம் ஒன்றா இருந்த நாட்கள், எல்லாரும் சந்தோஷமாக இருந்த நாட்கள்லாம் ஞாபகம் வருது. மறுபடியும் இவங்கெல்லாம் எப்போ பார்க்க போகிறோம், மறுபடியும் அந்த நாட்கள்லாம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வருது. உங்களோட ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வருது, நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தது ஞாபகம் வருது, உங்கள் அம்மா உங்களுக்காக பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது, அப்பா அப்பப்போ அம்மாவை போட்டு அடித்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஏதோ ரொம்ப வியர்டாக ரொம்ப ரேண்டமான தாட்ஸ்லாம் வருது. பாசிட்டிவாகவும் வருது, நெகட்டிவாகவும் வருது. ஏன்டா மைண்ட் இப்படி ஒர்க் ஆகுது, ஒன்று நல்ல தாட்ஸ் தரணும் இல்லை கெட்ட தாட்ஸ் தரணும், இது என்ன மிக்ஸ்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அந்த இரவு வானத்தை ரசிச்சுட்டே உங்களையே அறியாமல் அந்த இருக்கையில் சாஞ்சு நல்லா தூங்கிடுறீங்க. ஒரு கொஞ்ச நேரம் போன மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் தோளில் ஒரு கை வந்து படுது. மேடம் சென்னை வந்துருச்சு, நீங்கள் இறங்கிக்கோங்க, சாரி உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. அண்ட் அந்த வாய்ஸ் உங்களுக்காக வெயிட் கூட பண்ணல, அது பாட்டுக்கு நடந்து போயிடுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு பார்த்தா காலைல விடிஞ்சிருக்கு. மணி சுமார் 4:30 போல் இருக்குது. சென்னை சென்ட்ரல் அப்படின்ட்டு போர்டு போட்டிருக்கு. அண்ட் உங்களை எழுப்பி விட்டது வேறு யாரும் கிடையாது, உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த பையன்தான். திரும்பி பார்க்குறீங்க, ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு தூரமாக போயிட்டுருக்கான். உங்ககிட்ட அவன் எதுவுமே எதிர்பார்க்கல, நீங்கள் திருப்பி நன்றி சொல்லுவீங்களான்னு எதிர்பார்க்கல, நீங்கள் திரும்பி பேசுவீங்களான்னு எதிர்பார்க்கல, உங்ககிட்ட பேசணும்னு கூட அவர் ட்ரை பண்ணல. அவங்க பாட்டுக்கு ரொம்ப ஜென்டிலாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் அவங்கள பற்றி தப்பாக கூட நினச்சிருக்கீங்க. சரி ஓகே அந்த பையனே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட பேகை தூக்க முடியாமல் தூக்கிட்டு அந்த ரயில் வண்டியிலேருந்து கீழே இறங்குறீங்க. முதல் முறையாக நீங்கள் பட்டணத்துக்கு வரீங்க. இந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப புதுசாக தெரியுது, ரொம்ப பெருசாக தெரியுது. நம்ம ஊர்லலாம் இப்படி இருக்காதுல்ல அப்படின்னு தோணுது. எந்த பக்கமாக வெளியே போகணும் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியல. எல்லா மக்களும் ஒரு பக்கமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்களும் அதே பக்கமே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. சரி இது வழியாக போனால் வெளியே போயிடலாம் போட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டமாகவும் இல்லை, காலங்காத்தால் 4:30 4:45 போல தான் இருக்கனால அந்த பிளாட்ஃபார்முமே வந்து ரொம்ப வெறிச்சோடி தான் இருக்குது. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடந்ததுக்கப்புறம் அப்படியே சென்ட்ரல் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துடுறீங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஆட்டோ டிரைவர் அண்ணா வராங்க, 2-3 ரிக்ஷா அண்ணாலாம் வராங்க. ஏம்மா எங்கே போகணும், ஆட்டோவில் வரீங்களா, மேடம் எங்கே போகணும் ஆட்டோவில் வரீங்களான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ட் சுற்றி நிறையா பசங்களாக இருக்காங்க, நிறையா ஆட்டோ அண்ணா சூழ்ந்துடுறாங்க. அண்ட் உங்களுக்கு அது மறுபடியும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சே ஏன் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு வேணா நானே கேட்பனே, ஏன் இப்படி நம்மளை சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு யாரை ட்ரஸ்ட் பண்ணுறது, யாரை நம்பி நம்ம ஆட்டோவில் போகலாம், இந்த டைமில் நம்மக்கிட்ட கையில் ஒழுங்காக காசும் இல்லை, அடகு கடையெல்லாம் இந்நேரம் திறந்துருக்கவும் மாட்டாங்க, நிறையா விஷயங்கள் மைண்டில் ஓடுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அண்ட் நாங்கள் சுற்றி இருக்க சில ஆட்டோக்காரங்களாம் உங்களை மேலேயும் கீழே வேறு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சே என்னடா அது சில பசங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் உங்களுக்கு தோணுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்குறீங்க, எல்லார்கிட்டருந்து கொஞ்சம் வேகமாக நடந்து போகிறீங்க. அண்ட் தூரத்தில் உங்களோட அந்த ப்ளூ ஷர்ட் தெரிகிறாரு, அவர் ஒரு ஆட்டோ கிட்ட போயிட்டுருக்காரு. அண்ட் உங்களுக்கு வேறு வழியே தெரியல, உங்களுக்கு இந்த ஊரில் வேறு யாரையும் தெரியாது, உங்களுக்கு பசங்க மேலேயும் நம்பிக்கை கிடையாது, எந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா மேலேயும் நம்பிக்கையும் வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்க ஒரே ஒரு பர்சன் அந்த ப்ளூ ஷர்ட் தான். உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண அந்த மனுஷனோட பேர் கூட நீங்கள் கேட்கல. பட் வேகமாக அந்த பையன்கிட்ட நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க.
அந்த பையனும் ஆட்டோ ஏறிட்டான்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர்கிட்ட போகிறீங்க. அவர்கிட்ட போயிட்டு அவரோட தோளில் லைட்டாக கையை வச்சு, ஏங்க ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? நான் இந்த ஊருக்கு புதுசு, இங்கே எல்லாரும் என்னை சுற்றி ஆட்டோவில் ஏறுறீங்களான்னு வேற கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த அட்ரஸுக்கு மட்டும் எப்படியாவது கூப்பிட்டு போயிடுறீங்களா ப்ளீஸுங்க. அண்ட் சாரிங்க, நேற்று உங்ககிட்ட ஒழுங்காகவே பேசலை நான். நீங்கள் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க. ஏங்க ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஓகே உங்களை இந்த அட்ரஸை கூப்பிட்டு போனோம், அவ்வளோதானே. சாரியும் வேண்டாம், தேங்க்ஸும் வேண்டாம். எனக்கு புரிஞ்சுது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. வாங்க, நாங்களே உங்களை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் என்னை நம்பி வரலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை வாங்கி பார்க்குறாரு ஒரு 2 நிமிஷம். அப்புறம் சரி நீங்கள் ஆட்டோவில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே ஆட்டோவில் ஏறுறாரு. அண்ணா அடையார் போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணாட்ட சொல்லிட்டு அந்த ப்ளூ ஷர்ட் போட்ட பையன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். அந்த ஆட்டோ ரொம்ப குறுகலாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த பையன் நல்லா ஸ்பேஸ் விட்டு, நல்லா கேப் விட்டு உட்காடுறான். உங்களை நல்லா கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ண வைக்கிறான். அவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த பையன் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. பரவாயில்லப்பா, நமக்கு இந்த ஊரில் ஹெல்ப் பண்ண ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் எல்லா பசங்களும் தப்பானவங்க இல்லை, நல்ல பசங்களும் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பட் ஹேவிங் said all that, இந்த பையனை நீங்கள் முழுசாக நம்பிட்டீங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக நீங்கள் நம்பிட மாட்டீங்க. ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஆட்டோ அப்படியே வேகமாக போக ஆரம்பிக்குது. சென்னையோட சாலைகளில் பயணிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருக்கீங்க. ஒரு பதட்டம் இருக்குது, ஒரு சின்ன ரிலீஃப் இருக்குது, இன்னும் சின்ன பயங்களும் உள்ளே ஓடிட்டுருக்கு, ஒரு சின்ன ஹாப்பினஸும் உள்ளே ஓடிட்டுருக்கு. வீட்டில் அம்மா தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. நம்ம எங்கே போய் தங்க போகிறோம், இன்னைக்கு காலேஜ் நம்ம போய்டுவோமான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. ஏகப்பட்ட விஷயம் மைண்டில் போயிட்டுருக்க ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் மறுபடியும் கேட்குது. ஏங்க உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க பையன் பேசுகிறான். உங்ககிட்ட ரொம்ப நேரமாக பேச ட்ரை பண்ணியிருக்கான் போல. அது உங்கள் காதலையே விழலை. சாரி சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஓகேவா, இல்லை ரொம்ப பதட்டமாக இருக்க மாதிரி தெரியுது, நீங்கள் ஓகே தானா, இல்லை ஏதாவதுனா சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். இல்லைங்க நான் ஓகே தான், நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பே பெரிய ஹெல்ப் தான், சாரிங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல. நேற்று நைட்டே நீங்கள் என்கிட்ட பேசுவீங்கன்னு நினச்சேன். அதுவும் அந்த டிக்கெட்டை நான் உங்களுக்காக நீட்டினதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக எப்படி அந்த டிக்கெட்டை கொடுத்தேன்னாவது கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பேசவே இல்லை. சரி ஓகே, நீங்கள் ரொம்ப ரிசர்வ்டு போலன்னு சொல்லிட்டு நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரிசர்வ்டெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் பயம் அதிகம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், எப்படி எனக்காக அந்த டிக்கெட்டை நீங்கள் கொடுத்தீங்க, உங்ககிட்ட எப்படி 2 டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அந்த பையன் பதில் சொல்கிறான். நேற்று நீங்கள் அன்றைக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தீங்கல்ல, அது என் ஃப்ரெண்ட் சந்துருவோட சீட்டு தான். சந்துரு என் கூட சென்னை வரதா இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவன் வர முடியல. அவனோட டிக்கெட்டும் என்கிட்ட தான் இருந்துச்சு. அண்ட் நான் உங்களை ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி வெளியே உட்காந்துருந்தீங்கல்ல, அப்போ இருந்தே கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்தீங்க, ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக தான் இருந்தீங்க. அண்ட் நான் அதான் உள்ளே வந்தும் அவ்வளோ சீட் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்தேன். அப்போயும் நீங்கள் எதுவும் என்கிட்ட பேசுகிற மாதிரி தெரியல. சரி ஓகே, நம்ம ஊர்லலாம் பொண்ணுங்க அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிட்டேன். அண்ட் டிக்கெட் கலெக்டர் வந்தோடனே நீங்கள் திக்குனீங்க பாருங்கள் ஒரு திக்கு. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், டேய் நீ தான் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, என் ஃப்ரெண்டு டிக்கெட் எடுத்தேன், அப்படியே நீட்டினேன், உங்களை காப்பாற்றினேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கும் ஒரு ஜென்டலான ஒரு ஸ்மைல், ரொம்ப நேரம் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு மனசார ஒரு சின்ன ஸ்மைல் அண்ட் ஒரு ஹோல் ஹார்ட்டடான கான்வர்சேஷன் உங்களுக்கு அமையுது ஒருத்தங்க கூட. அதுவும் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாத பசங்க கூட அமையுது. அது உங்களுக்கு இனிமேல் சர்ப்ரைசிங்காக இருக்குது. அண்ட் அந்த பையன் மேலே பேசுகிறான். நான் உங்ககிட்ட உங்களோட கதையை கேட்க போகிறதில்ல, நீங்கள் என்னென்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க போகிறதில்ல, நீங்கள் எதுக்காக சென்னை வந்திருக்கீங்கன்னு கூட கேட்க போகிறது கிடையாது. எனக்கு உங்களோட பேரு கூட தெரியாது. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்காக எப்போவுமே ஒரு நல்ல மாரல் சப்போர்ட்டாக இருப்பேன். அண்ட் நீங்கள் இந்த ஊரில் தனியாக இருக்கேன்னு மட்டும் எனக்கும் நினச்சிடாதீங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் உங்களுக்காக எப்போவுமே இருக்கான், சரியா அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அண்ட் உங்களுக்கு உங்களோட மூஞ்சியில் இருக்க புன்னகை இன்னும் வைடன் ஆகுது. பரவாயில்லப்பா, குட் பீப்புள் டூ எக்ஸிஸ்ட் அப்படின்னு தோணுது. நீங்களாக மனசு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை ட்ரஸ்ட் பண்ணி முழுசாக இல்லைனாலும் ஒரு 50% ட்ரஸ்ட் பண்ணி
ஹாய் ஐம் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை கொடுக்குறீங்க. அண்ட் அந்த பையன் அவனோட கையை கொடுக்குறான். ஹாய் சத்யா ஐம் வசந்த் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 2 பேரும் டச் பண்ணுறீங்க. அந்த பையனோட ஹேண்ட் ஷேக் ரொம்ப ஃபர்மாக இருக்குது. அண்ட் அவங்கள டச் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, இந்த பையன் உங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ண போகிறான், நிறையா பண்ண போகிறான். அண்ட் உங்களோட லைஃப்பில் உங்களோட ஜேர்னியில் ஒரு பெரிய பாட்டாக அந்த பையன் இருக்க போகிறான்னு உங்களுக்கு தோணுது. பட் அந்த உள்ளுணர்வுலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஒரு ஸ்மைலோட அந்த பையனோட கண்களை பார்க்குறீங்க, வசந்தோட கண்களை பார்க்குறீங்க. அண்ட் அந்த கண்களில் அவ்வளோ உண்மை தெரியுது. ஒருவேளை இவர் தான் உங்களோட பொன் வசந்தமாக இருப்பாரோ? யாருக்கு தெரியும், நீதானே என் பொன் வசந்தம். ஸோ எஸ் டியர் மக்களே, இந்த டியர் மக்களே சொல்லி ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே இந்த எபிசோட ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. ஐடியேஷன் ஃபேஸில் இருக்கும்போது, கதையை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் நிறைய யோசிச்சேன், இன்செக்யூரிட்டிஸ்லாம் வந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த எபிசோட் டீசெண்டாக வந்திருக்கு, இல்லை நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ சத்யாவோட பயணம் எப்படி போக போகுது? சத்யபிரியா நல்லா படிப்பாங்களா? அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் அவங்களோட குடும்பத்தோட வாழ்க்கை தரத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்களா? அண்ட் வசந்த் சத்யாவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண போகிறாரு? அவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மலர போகுது அப்படிங்கிறத இன்னொரு 2 வாரங்கள் கழிச்சு நம்ம பார்ப்போம். கதை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கதை பண்ணுறதுக்கு நிறையா எஃபர்ட்ஸ் போடுறேன். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் இதயத்தின் குரலை நீங்கள் லிசன் பண்ணிருக்க ஆப்பில் ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் வந்தோடனே உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இதயத்தின் குரலுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கையும் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.